அதனால சாலமோனை பத்தி நான் பேச விரும்பல, அந்த வாக்கு தத்தத்தை பத்தி நான் பேச விரும்புறேன். ஆண்டவர் அவனை நடத்தின வழியை பத்தி பேசணும். அந்த வழிக்கு எவ்வளவு ஆண்டவர் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு. அதுக்கே அதாவது அந்த வழிக்கு நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இப்படி செய்யக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரணமா இருந்த மனிதர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணா இருப்பாரு. ஏன்னா அது முக்கியமான விஷயம். நம்ம மாம்சம் நம்ம கூட எழும்பும் பொழுது நம்ம அவங்கள பார்ப்போம். மாம்ச பலத்துல என்ன பண்ணக்கூடாது, தேவ காரியத்தை செய்ய முடியாது போலன்றதை நமக்கு புரிய வைக்கிறதுதான் பைபிள் அதே எழுதிருக்கு. சம்பவங்கள் பைபிள்ல சம்பவங்கள் இருக்கு. நம்முடைய பலத்தை செஞ்சிட முடியாது எதுவுமே. முதல்ல நம்முடைய பாவத்தை நம்ம என்ன பண்ணோம், நம்மளை விடுதலை ஆக்கி கொள்ளக்கூடிய இடத்துல வந்தாதான் நம்ம அடுத்தடுத்த காரியத்தை ஆசீர்வாதத்துக்குள்ள என்ஜாய் பண்ண முடியும். ஆனா இங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் காட்டினாரு. பாவத்தை உன்னால விடுதலை ஆக்கி கொள்ள முடியாதுன்றதுக்கும் காட்டினாரு. என்ன சொல்றது, அடுத்தது உன்னால நீதிமானாக முடியாதுன்றதையும் காட்டினாரு. ஆசீர்வாதத்தை உன்னால அனுபவிக்க முடியாதுன்னு எல்லாத்தையுமே காட்டினாரு. எல்லாத்தையுமே காட்டுறாரு. எல்லாத்தையுமே படம் போட்டு காமிக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு காட்டுற இதெல்லாம் உன்னால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாதுப்பா காமிக்கிறாரு. அப்ப இயேசு வந்து என்ன பண்ணாருன்னா, செய்ய முடியாது என்பதுக்காக தான் நம்முடைய பகுதியில இருந்து வந்து என்ன பண்ணாரு, நம்முடைய பாட்டுல அவருக்கு நிறைய செய்தாரு. நம்மளால செய்ய முடியாது. கடவுளே ஒத்தாசை கொடுத்தாலும் கூட அவங்களால செய்ய முடியாதவர்களா, நிறைவேற்ற முடியாதவர்களா இருந்தாருன்னு சொல்லிட்டு கடந்த வாரம் பார்த்தேன் இல்லையா? அதனுடைய கடைசி குரல் யாரு? யோவான் சொன்னான். யோவான் வந்து என்ன சொன்னான், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரம் நல்ல ஒத்துக்கொண்டான்.